Praise the Lord. Hallelujah. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்? இவ்வளவாய் கையை உயர்த்தி காட்டுங்க, நீட்டி காட்டுங்க. ஹல்லேலூயா. சிலுவையில் ஜீவனை தந்து ஆமென் ஸ்தோத்திரம். நம்மளை அன்பு கூர்ந்து தம் ஜீவனை கொடுத்து நாம் நித்திய ஜீவனை பெறும்படியாய் ஜீவன் தந்து ஹல்லேலூயா கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்திரம் செய்வோம். ஆமென். God gave his only begotten son that whoever believes in him will not perish but will have an everlasting life. ஒரு கோரஸ் பாடுறேன். யோவான் 3:16 எவனோ என்பது என்னையே தானே. யோவான் 3:16 எவனோ என்பது என்னையே. ஹல்லேலூயா. ஆமென். 2003 என்னுடைய ஹஸ்பண்ட் அவடியில் சடனாக அவங்க மரித்தது. நல்ல ஹெல்த்தி பர்சன், கத்தருக்குள்ளார இருந்தாங்க. சடன் டெத் அது. ஆமென் ஸ்தோத்திரம். அதை தாங்கிக்க ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தாரு. அவங்க இறந்துமே நான் அவடியில் தான் அவங்க இறந்தது. ஃபஸ்ட் கோஷி சர்ச் போவேன், அவடியில் ரொம்ப ஸ்ட்ரெங்தன் ஆவேன். ஆமென் ஸ்தோத்திரம். அந்த நாட்களில் அப்போது அந்த நாட்களில் நான் எப்பொழுதும் ஒரு பாட்டில் ஒரு 2 லைன் பாடுறேன் பாருங்களேன், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மகிமையான பரலோகம் இருக்கையிலே நான் மனமுடைந்து போகவே மாட்டேன். ஆற்றி தேற்ற அன்பரசு இருக்கையிலே நான் அஞ்சி வாழவும் மாட்டேன். மகிமையான பரலோகம் இருக்கையிலே நான் மனமுடைந்து போகவே மாட்டேன். ஆற்றி தேற்ற அன்பரசு இருக்கையிலே நான் அஞ்சி வாழவும் மாட்டேன். பெலன் கொண்டேன், திடன் கொண்டேன், சோர்ந்திடாமல் தொடர்ந்து ஓடுவேன். பெலன் கொண்டேன், திடன் கொண்டேன், சோர்ந்திடாமல் தொடர்ந்து ஓடுவேன். மகிமையான பரலோகம் இருக்கையிலே நான் மனமுடைந்து போகவே மாட்டேன். ஆற்றி தேற்ற அன்பரசு இருக்கையிலே நான் அஞ்சி வாழவும் மாட்டேன். ஆமென் ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் ஆமென் ஸ்தோத்திரம், சோர்ந்து போகாமல் முன்னேறி செல்லுங்கள். ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. ஹல்லேலூயா. ஒரு இட்டர்னல் லைஃப் நமக்கு உண்டு, ஒரு ஹாப்பி லைஃப் நமக்கு உண்டு. we will be with the Lord forever and ever. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.